வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன் ஹெல்த்தி ஃபுட் டேஸ்டி ஃபுட். இப்போ உங்களுக்காக நான் வந்து ரவா பூரி செஞ்சு காமிக்க போகிறேன். ரவா பூரி செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம தம் ஆலுவோட சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிவிட்டு செய்கிற எந்த ஒரு குருமா கிரேவி எதுவாக இருந்தாலும் சூட்டபுளாக இருக்கும். ஆனால் தம் ஆலுங்கிறப்ப வந்து இதுக்கு வந்து கூடுதல் சுவையை தரும். இந்த ரவா பூரி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். சிரோட்டி ரவை எனும் மெல்லிய ரவை 1 கப் அளவு, மைதா 1 கப், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு அரை டீஸ்பூன், பால், மாவு பிசைய தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தகுந்த அளவு. இப்போ இந்த ரவா பொரி பண்ணதுக்கு இது வந்து ஃபைன் சிரோட்டி ரவைங்க. நம்ம ரெகுலர் ரவையாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுவும் அந்த ரவையும் கொஞ்சம் மைதாவையும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஒரு குறப்பாக திருப்பி எடுத்திங்கனாக்கா நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிரோட்டி ரவை கிடைக்கிறப்ப இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். இதோட மைதா 2 சம அளவு போட்டுக்கலாம். தகுந்த அளவு உப்பு. பொதுவாக இதுக்கெல்லாம் வந்து உப்பு அதிகம் பிடிக்காது. நம்ம அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக போட்டுக்கலாம். இதோட வெண்ணெய் கிட்டத்தட்ட இந்த 2 கப் அளவுக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்க்கலாம். இந்த வெண்ணெய் வந்து முதல்ல இதோடு சேர்த்து நல்லா பெசரி விடணும். இதோட எல்லாம் ஒன்றா கலந்துக்கணும். பெசரினதுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்க்கணுங்க. எப்போவுமே வெண்ணெய் எல்லாம் வந்து நெய், வெண்ணெய் இல்லை எது சேர்த்தாலும், ஆயில் சேர்த்தாலும் மாவோட கொஞ்சம் கூட ஒரு இடத்தையும் கட்டி இல்லாதபடிக்கா பெசரி விடுறது ரொம்ப முக்கியம். எண்ணெயில் பொரிக்கிற பதார்த்தமாக இருக்கிறப்போ அந்த இடத்துல ஏன்னாக்கா வந்து ஏர் பபிள் வந்துடும். ஏர் பபிள் வர்றப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ அந்த இடத்துல மட்டும் கொப்பளம் மாதிரி வரும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக ஈவனாக பெசரி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா ஈவனாக ஃபிங்கர் டிப்ஸில் எப்படி பெசரிய பிறகு நம்ம வந்து தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக பிசையணும் மாவு. இது வந்து ஒரு பெங்காலி ஃப்ரெண்டு வீட்டில் ரெகுலராக பண்ணுவாங்க. காலேஜ் படிக்கிறப்ப அந்த ஆண்டி கிட்ட கற்றுக்கிட்டது. பட் இது வந்து ரொம்ப வருஷமாக செய்கிற ரெசிபி தான். இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பூரிக்கும் சப்பாத்திக்கும் மாவு பிசைறதுனாக்கா பூரி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். அதிக நேரம் பிசைஞ்சிட்டே இருக்கக்கூடாது. நல்லா ஒன்று சேரணும். உருட்டினா உடையக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சப்பாத்தி மாவுனாக்கா கொஞ்சம் தடரை பிசையலாம். அது ரொம்ப நேரம் பிசைஞ்சாக்க உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பூரி மாவு வந்து ரொம்ப நேரம் பிசையணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கெட்டியாக பிசையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உருட்டுனா கையில் நம்ம உருட்டுறப்போ அது வந்து உடையக்கூடாது. அந்த மாதிரி பிசையணும். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. அது பிசைஞ்சது கரெக்டாக இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இப்படி கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா இப்படி பாருங்கள். இப்போ இது வந்து ஓரத்தில் உடையுது அப்படின்னா பிசைஞ்சது பத்தலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் பிசையணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஒன்று சேர்ந்து இப்படி பிசையணும். ரவை சேர்த்ததுனால நம்மளுக்கு வந்து மாவு கெட்டியாக தான் பிசையணும். நீங்கள் விருப்பப்பட்டால், அதாவது கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறும். இதுன்னா வெண்மையாக அப்படியே இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசையணும். இதை கையில் எடுத்துகிட்டு நம்ம உருட்டலாம். உருட்டுறப்பே கொஞ்சம் லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி உருட்டுங்க. இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணணும். ரவை சேர்த்ததுனால என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு ஈவனாக வராதுங்க. நம்மளுக்கு ஒரு அளவுக்கு சுமாராக இருக்கும். பட்டராக்கும் இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே மேலே பொங்கினதும் அப்படியே நிற்கும். பட்டராக்கு ரவை சேர்க்க மாட்டோம். அது வந்து மைதா பேஸ்ட் தான். ஆனால் இது வந்து ரவா பூரி. பம்பாய் ரவையை அப்படியே போடலாம் மைதா மாவோட சேர்த்து. அப்போ கூட உங்களுக்கு நல்லா வரும். ஒரே மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு வந்து மைதா மாவு இல்லைன்னு கோதுமை மாவு எதுனாலும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இதை சப்பாத்தி ப்ரெஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம வெறும் மைதா மாவு வெறும் கோதுமை மாவு போட்டிங்கன்னா இந்த மாதிரி இரெகுலராக வராதுங்க. ஆனால் வந்து ஒரு ரவை சேர்த்ததுனால கொஞ்சம் இரெகுலராக தான் இப்படி வரும். இப்போ வந்து ஒரு 2-3 பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பொரிக்கலாம். ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பூரி பண்ணணும் அப்படின்னாக்க நிறைய பேர் ஒன்றா வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணாக்க பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து
ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு புக்கு மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்பிட்வீன் லேயர்ஸ் இதை செஞ்சு அந்த இன்பிட்வீன் லேயர்ஸ் வச்சுக்கிட்டிங்க. நிறைய பேர் நார்த் இந்தியன் வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவங்களே ரொம்ப குயிக்காக பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் பொரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்க பழகினதால கொஞ்சம் பிகினராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த மாதிரி புக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அதை எப்போ வேணால் நம்ம வாஷ் பண்ணிக்க முடியும். அதில் வந்து ஒவ்வொரு மத்தியில் வந்து லேயராக வைப்பாங்க. ஆனால் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. திக்கு பிளாஸ்டிக் ஷீட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்சனாக இருக்கிறப்ப வந்து நம்மளே எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வேணும்னா இதுக்கு வந்து ஒரு வட்ட வடிவமான ஏதாவது கட் பண்ணுறது இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டிலன்னா அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு முடியாது. யாராவது வர்றாங்கன்னாக்கா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துலாம். இதில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வானிலையில் நல்ல எண்ணெய் காய்ச்சலில் இருக்கணும். எப்போதுமே பூரியாவது சப்பாத்தியாவது எதாவது பண்ணுறப்ப எப்போதும் போல் கொஞ்சமாக மாவு அதில் போட்டு பாருங்கள். உடனே மேலே எழும்பி வந்தாக்கா அது ரெடி அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும். மேலே வர்றப்போ லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா இப்படி உப்பி வரும். உப்பி வந்த பிறகு கொஞ்சம் கீழ்பாகம் செவந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப கவனம் தேவை. பட்டரானா நம்ம மைதா மாவு மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதில் ஆலு பட்டரானா ஆலு உருளைக்கிழங்கு போட்டு பசைவோம். பிரெட் பட்டரானா பிரெட் போட்டு பசைவோம். இல்லைன்னா பால் தயிர் போட்டு பசைவோம். ஆனால் இது வந்து ரவா பூரிங்கிறப்ப நம்ம பால் மட்டும் போட்டு பசைவோம். இது பார்த்திங்கன்னா இப்படி பொங்கி வந்தது அப்படியே நிற்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும், நம்ம சர்வ் பண்ணுற வரைக்கும். லேசாக ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கரகரப்பாக பொரிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெசிபி வந்து நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கும். இது கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து இந்த ப்ரொஃபஷன் ஆரம்பித்து 30 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் நான் கல்யாணம் வரத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட 42 வருஷத்துக்கு முன்னால் இது கற்றுக்கிட்ட ரெசிபி இது. அப்போ வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுப்போம். ஃப்ரெண்ட்ஸுடைய தாயார், என்னுடைய ஒரு குஜராத்தி ஃப்ரெண்டினுடைய அம்மா கிட்டேருந்து இந்த ரெசிபி நான் கற்றுக்கிட்டேன். செய்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மெல்லிஸாக கொஞ்சம் ஈவனாக பண்ணிங்கனாக்கா கரெக்டாக பொங்கி வரும். இந்த பூரி பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செய்யணுனாக்கா நீங்கள் வந்து சீஸ் பூரி பண்ணலாம். சீஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிரேட் பண்ணிவிட்டு இந்த மாவோட சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கனாக்கா சீஸ் ஃப்ளேவரோட அந்த சீஸ் பூரி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் அவங்களுக்கு இதில் கிடைக்கும். This is called as Rawa Puri. This is a North Indian dish only. I learnt it from one of my Gujarati friends' mother. It's we have to mix Rawa and Maida equally. Add salt, butter, and then mix it with milk. And then prepare medium-sized balls, roll out, and then deep fry. Very simple, very tasty. At the same time, everyone will just love this dish.